ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 39 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போக செஞ்சீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிட்டேன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கொடுக்குற விலக நாள் இருக்குங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் நம்ம பெருன்ற ஒருத்தன் இருந்தால அவள் என்னதான் ஆனான்ற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அதுக்காக அவனுடைய சின்ன ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் காமிச்சிட்டு இப்போ ஹீரோ எப்படி வந்து அவன் கூட சேர்ந்தான்ற விஷயத்த அவனும் யோசிச்சு பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மானாச்சு பத்தாதுன்னு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ இன்னொருத்தனையும் பார்த்துட்டு நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறேன். இவன் எதுக்காக சொல்லி விட்டுன்னு என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோட பையனை பார்த்து அவனும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இவன் எதுக்கு நம்ம கட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு போக, டே ஆண்ட்டு நில்றா, என்னை விட்டு போவாதரா அப்படின்ற மாதிரி அவனும் அந்த இது கூப்பிடு. அவன் அந்த இது கண்டுக்காம போறான். டே ஆண்ட்டு, எனக்கு சுத்தமாக புரியல எதுக்கு லிட்டில் கிங் என்னை ஃபாலோ பண்ணி இப்படி வந்துட்டு இருக்காரு. நீ இன்னும் அப்சர்வ் பண்ணலடா பைத்தியம். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்க போல, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி வர்றாரு. என்னதே நீ ஒரு ஆண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம உருவத்திலையும் ரொம்ப பெருசா இருக்க, ஒரு ஹியூமன் போலவே இருக்க, பறக்கிற, வாக் பண்ற, பேசுற, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு குழந்தைக்கா இருந்தாலும் உன்னை பிடிக்காமலாம் போவாதுடா. அதனாலதான் லிட்டில் கிங்குக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்க போல. என்னதே இந்த காரணத்துக்காக தான் அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் பெருசா இருக்கேன், பறக்கிறேன், பேசுறேன்றதுதான். அதுக்கப்புறம் தலைவன் வந்தது வந்து ஹீரோவோடைய ஷேடோ வேர்ல்டுக்குள்ளே போக, நீங்கள் வந்துட்டீங்களா மார்ஷல்? நம்மளுடைய கட்டிட கலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம் பிளானில். என்ன பெருசா சொல்கிறீங்க மார்ஷல்? இப்படிலாம் டக்குன்னு வந்து சொல்லாதீங்க. மொத்த ஸ்ட்ரக்சரையும் மாற்றணுமா? அவருடைய 32வது பர்த்டே வர வருது. இந்த டைமில் போயிட்டு இப்படி சொல்கிறீங்களே லூசு. நான் மொத்த ஸ்ட்ரக்சரையும் சிலையவே மாற்ற சொல்ல, அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணுன்ற வேற எதுவும் கிடையாது. அதில் சில பார்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணணும், மாற்றணும். ஓ, சில சேஞ்சஸ் மட்டும் தான் வேணுமா? சரி, கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் லார்ட் மார்ஷல் பெரோ. இருந்தாலுமே இப்போதைய வேலைக்கு இன்னமும் வேலையாட்கள் நிறைய பேர் நமக்கு தேவை. அதனால டிமாண்ட் கேஸ்லேருந்து கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஆர்கிடெக்ட் மூலியமா உருவான நிறைய பேர் இந்த இதில் சமன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிமாண்ட் கேஸ்ல இருந்து அந்த பொண்ணை யோசிச்சு பார்க்குறான். இவ யாருன்றது உங்களுக்கே தெரியும், கமலை சொல்லுங்க பேரு. அப்படியா? அது எல்லாமே உன்னுடைய பிஸ்னஸ். வேலைக்கு ஆட்கள் வேணும்னா கூப்பிட்டுக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலை கண்ணை கச்சிதமாக முடிக்கணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய வீட்டுக்கு நிறைய கொலைகாரனுங்க வந்திருக்கானுங்க. இந்த வீடு ரொம்பவும் பெருசாக இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்குடா, இந்த இடத்துல வேணாண்டா, வாங்க போயிடுவான்னு சொல்ல. டேய், எதுக்குடா பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்னா வாதுடா, வாங்கடா போய் எடுத்துருவோம். நிறைய களவாடினா தாண்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இதுல இருந்து ராபர் பண்றதுக்காக ஆமாட்டே எதிரி குதிக்கிறானுங்க. குதிச்சு அவனால உள்ள போயிட்டு ராபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கேன். டேய், நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல என்னடா பண்றீங்க? டேய், எதுக்கிட்ட தேவையில்லாம என்கிட்ட இதை கேள்வி வைக்கிறேன். சார், நான் ஒன்னும் வந்து கேட்கல சார். டேய், நான் தாண்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா தலைவன் பெரு தான் வந்திருக்கான். பெரு வந்து அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறான். ஒருத்தனுடைய மூஞ்சி பிடிச்சி அவனும், டேய் அமைதியாரா, வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, முக்கியமா லிட்டில் கிங் தூங்கிட்டு இருப்பாரு, நீயும் பைத்தியக்கார மாதிரி கத்தி அவரை ஏப்பி விட்றாத அப்படின்னு சொல்ல ஒருத்தனை பார்த்தா மாட்டியாக வச்சுட்டா, இன்னொருத்தனை பார்த்தா கதறான். அவன் டே ரத்த வதுரா விட்டுறான்ற மாதிரி கதறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோவுடைய ஷேடோ வேர்ல்டில் பார்த்தா டிமன் கேஸ்ல இருந்து இந்த டீமன் ரேசஸ் சார்பா இவங்களும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாத்தையுமே கூட மாட பார்த்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்க? இந்த சேஞ்சஸ் எல்லாம் சூப்பரா இருக்கான் மார்ஷல். நீங்க சொன்ன மாதிரியே இந்த சேஞ்சஸ் ரொம்பவும் அழகா இருக்கு. ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. இந்த ஸ்டாச்சு இப்போ பார்க்கவே சூப்பரா அற்புதமா இருக்கு. அங்க பார்த்து நம்ம ஹீரோவும் ஸ்வாட பிடிச்சிட்டு இருக்கு, பக்கத்துக்கு இன்னொரு கையில நம்ம ஹீரோ பையனை பிடிச்சிட்டு இருக்கான். ஏ கெத்தா இருக்கு பார்க்கவே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா உற்சாகமாக லிட்டில் கிங் இந்த ஸ்டாச்சுல இருக்காரு, எனக்கு அதுவே போதும். ஃபியூச்சர்ல அவர் மேபி இந்த இடத்துக்கு வந்தாருன்னா அவருக்கு இது கிஃப்ட் அமையும், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பெருவை யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப பின்னாடி பார்த்தா லிட்டில் கிங் நம்ம பகையன் சோகோவே இருக்கான். சூப்பரா பண்ணிக்கிறீங்க, சூப்பர்னு அவன் உன பக்கம் எகிரி குச்சிட்டு இருக்கேன். என்னடா இது சின்ன குழந்தையோட சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஆண்ட்டு, என்னையா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோட பையன் பார்த்தா அவனையே போட்டி கிராவிட்டி மேஜிக் மாதிரி பயன்படுத்தி எப்படி நசுக்கிற தரையோட. ஆண்ட்டு எப்படியா இருக்க? அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவோட பையனும் ஸ்கூல்ல படிக்கும் போது, அதாவது ஒரு பால்வாடி மாதிரி வச்சுங்களா, எங்க பாருங்க உங்க பையன் இந்த பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சிருக்கான், சோகோ வரைஞ்சதுல எப்படி இருக்க பாருங்க. எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட காமிக்கிறீங்க? இந்த இதில் இருக்க ஒவ்வொரு பசங்களுமே தங்களுடைய ஸ்கெட்ச் புக்கில் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் வரைய சொன்னோம், அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. பட் ஆனால் ஒரு டீச்சராக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், உங்கள் பையன் எந்த மாதிரியான ஃப்ரெண்டை வரைஞ்சிருக்கான்றது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வேற மாதிரி வரைஞ்சிருச்சுரா. இவ்வளோ பார்க்குறா, ஆஹா என்ன இவன் 2 காலோட நின்னுங்கிற ஆண்ட்டு கூட இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் பையன் இந்த மாதிரி
எப்படி வரைவான்றது ஃப்ரெண்ட்ஸு கூட வரைய சொன்னால் இப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஸ்கெட்ச் எல்லாத்தையுமே அவன் பண்ணியிருக்கான். எல்லாமே பார்த்தா நம்ம டஸ்க்கு, பெரு, ஈகிரிஸு, பெல்லியன் இவனுக்கு கூட தான் நின்னுங்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். என்னோட ஃபோட்டோ பார்த்தா ஹீரோவோடைய ஒய்ஃபோ நம்ம சாயும் ஒன்னா மற்ற சோல்ஜர்ஸ் கூட நின்னுங்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். உண்மையாக சொல்லப்போனால் இங்கே படிக்கிற பசங்க காட்டிலும் உங்கள் பையன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்க, அவன் வரைஞ்சி வச்சிருக்க ஒவ்வொரு டிராயிங்குமே உங்களுடைய ஃபேமிலியை சார்ந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தலைவன் பார்த்தா அம்புட்டும் அவனுக்கு மேலே பாசம் போல அந்த அளவுக்கு வரைஞ்சி வச்சிருக்கான், வேற லெவலாம். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க எல்லாரும். என்னன்னு பார்த்தா ப்ரமோஷன் ஆகிட்டான் ஹீரோவும். மிஸ்ஸஸ் ஆன் இன்னைக்கு டின்னர் உங்களது தான். அப்புறம் அவனுடைய அசிஸ்டண்ட்டும், சார் எதுக்காக இந்த முறை நீங்கள் இந்த ப்ரமோஷனை ஏற்றுக்குனீங்க? ஆல்வேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் வந்தாலும் ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுங்க. ஏன்னா என்னால் ரொம்ப நாளைக்கு இது நீடிச்சு ரிஃப்யூஸ் பண்ணி வைக்க முடியாதுல்ல. ஆனால் உண்மையிலே நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள் தாங்க சார். உங்களுக்கு எந்த விதமான ஆம்பிஷனும் கிடையாது. இந்த ப்ரமோஷனை பயன்படுத்தி எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுன்னு தெரியுமா நீங்கள்? பணமா? இவனுக்கு தெரியல வாழ்க்கையோட அர்த்தம் எப்படி இருக்கும்ன்றது. எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியாக தான் இருப்பான். இருக்கிறத வச்சு நல்லா வாழறதுக்கு தான் நான் பார்ப்பேன். அதனால இருக்கிறத வச்சு நல்லா வாழ பாரு, அதுவே போதும்டா. ஒவ்வொரு ஆசைப்படாது எதுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுக்கு வந்தா சாஹிமோ, இங்க பாரு 5 வயசுல வரைகிற பையன் எப்படியா வரைவான், நம்ம பையன் எப்படி வரைஞ்சி வச்சிருக்கான் பாரு, ரொம்ப காமெடியா வரைஞ்சி வச்சிருக்கான் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாம சோகா வேற என்கிட்ட சொன்னான், ஏதோ ஒரு டார்க்கான ஒரு லேண்ட்ல ஜெயண்ட் டேடா பார்த்ததா சொன்னான். உன்னுடைய ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவன் பார்த்துருக்கான் அந்த இடத்துல பெருசா. ஆனா தலைவனும் சிரிக்கிறான். எதுக்காக இப்ப சிரிச்சிட்டு இருக்க எனக்கு புரியல. ஒன்னும் இல்ல, அதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா அதனாலதான் சிரிக்கிறேன். உண்மையா சொல்ல போனா ஸ்கூல்ல கூட சோகோவை பார்த்து மற்ற பசங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மற்ற பசங்களா, இவன் இன்னும் பெரிய மனுஷனா வளர்ந்தான்னு வச்சுக்கேன், அவன் எப்படி மற்றவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவான். யாருமே இவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. எல்லாருமே இப்படி பயத்துல இருந்தாங்கன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடைக்க மாட்டாங்களே. ஹீரோவும் வாழ்க்கைன்றது எப்படியும் இதே கட்டத்தில் போயிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மாறதான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷோகோ கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணது வரைக்கும் அந்த மற்ற பசங்களுக்கு நல்லது தான். இல்லைன்னா அவங்களே அவங்களுடைய சாவை தேடிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால இவங்ககிட்ட எந்த விதமான பசங்களும் சேராதது அவனுக்கு தான் நல்லது அப்படின்னு ஹீரோவும் அவனை பக்கம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஷோகோவை பார்க்கறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பையன் நார்மலான லைஃப்பை வாழ்ந்தாலே அதையும் எனக்கு அதுதான் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து அவங்களுடைய எல்லா விதமான ஃபேமிலி ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்போ என்ன பார்த்துட்டு இருக்கேன்? இல்லை, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஷோவோடைய பவர்ஸை நான் சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய மெமரிஸில் ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இப்படி வாழ்ந்துருக்காங்கன்ற ஒரு மெமரிஸை அவன் கொண்டு இருக்கணும். அதர் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலரான வேர்ல்டில் அவன் வித்தியாசமானவன். அப்புறம் பெரு அவனும் வர சொல்கிறான். என்ன லேஜ், இங்கே பாரு சோகோ ஒன்று வரைஞ்சிருக்கான். அப்புறம் அவனும் அந்த ஸ்கெட்சை பார்க்க, மைலேஜ் என்ன இது என்னையா வரைஞ்சிருக்காரு லிட்டில் கிங்கு, சூப்பராக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சிருந்ததை பார்த்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே அவனை வந்துட்டு இருக்கு. தலைவா நீ வேற லெவலியா, என்னுடைய லிட்டில் லிஜ். அப்புறம் அவனை கிட்ட பார்க்க, கேப்டன் ஆண்ட் பாரு தூங்கும் போது கூட என்னை பற்றியே நினைக்கிறாருப்பா அவரு. உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு கூட இருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் இன்னொரு பக்கம் ஸ்வீட் ட்ரீம் ஷோஹோ அப்படின்னு ஹீரோவும் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பொசஸ் பண்ணுறான். அதுவும் அவனுடைய கண்கள் மேலே கையை வச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்களும் மறைய இப்போ அவனுடைய ஸ்கெட்சில் அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி சுற்றி எல்லாரும் ஷேடோ சோல்ஜர்ஸும் நின்றுட்டு இருக்க மாதிரி இவன் ஹாப்பியாக இருக்கான். சின்ன பையனாக தூங்கியிருந்தவன் இப்போ பெரிய பையனாக வளர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த இருந்து கிளம்பி இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். அவனும் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் பையப்புள்ள. அவனும் கையில் ஃபோன் எடுத்துக்கின்னு அப்படியே தன்னுடைய ஸ்கூலை நோக்கி போக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.